அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் தய விளக்கமாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடல் வாரியாக சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். அந்த வகையிலே தயவு வாழ்வு 80வது பாடலுக்கு அவர்கள் 14/11/1982 ஆற்றிய சொற்பொழிவின் ஒலி வடிவம் தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது. இன்று 80வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற பாடல் மிளைந்தருளிதனையும் கொண்டே என்று முடிவடைந்து இப்பாடல் அருளதுதானே என்று தொடங்கப்பட்டுள்ளது. அருளதுதானே அடைவதற்கான அரும்பொருளாகுமென்றிந்த இருளது செறிந்த இன்னலே நிறைந்த இல்லுடையவர்களே யாரும் மருளது அறவே மகிழ்வோடு கண்டு மாதயா ஒழுக்கமே பூண்டு பொருளதுவான அருளது பொருந்த புணருமிம் மாலையும் புனையே. இப்பாடல் தய ஒழுக்கம் பற்றி கூறும் 10 பாடல்களில் 10வது பாடலாக அமைந்துள்ளது. இப்பாடல் அருளை பற்றி விளக்கி கூறுவதாக அமைந்துள்ளது. அருளை பற்றி அநேக விளக்கங்களை அறிந்திருந்தாலும் இந்த பாடலில் இன்னும் அதிகமான விளக்கங்களை அறிவோம். எனவே இந்த பாடல் மிகச் சிறப்பான ஒன்றாகவும் இன்று தீபாவளி திருநாளுக்கு பொருத்தமானதாகவும் அமைந்துள்ளது. அருளதுதானே அடைவதற்கான அரும்பொருளாகும் என்றிந்த என்பதில் அருள் என்றால் என்ன? அருள் என்பது என்ன? எல்லாம் வல்ல ஆற்றலாக, எல்லா சக்திகளுமாக, எல்லா செயல்களுமாக விளங்குவதே அருள் ஆகும். அருள் இறைவனின் தனித்தன்மையாகும். சூரியனுக்கு ஒளி எப்படி அவசியமோ அத்துணை அவசியம் இறைவனுக்கு அருள் ஆகும். இறைவனின் வடிவம் பெரும் ஜோதி வடிவம். அவரது தன்மை அருள் ஆகும். இறைவனின் வடிவமும் அவரது தன்மையும் ஜோதியும் அருளும் பிரிவுபடாத இரண்டற்ற ஒன்றாக விளங்குவது. அருள் நம்மை அகநிலையில் கடவுள் நிலையில் கொண்டு சேர்த்து விடுவது ஆகும். இத்தகைய அருளை புலன் அறிவையோ மன அறிவையோ கொண்டு அறிய முடியாது. புலன் அறிவுக்கும் மன அறிவுக்கும் காரணமாக உள்ளிருந்து செயல்படுவது அருள் ஆற்றலே. அவ்வருள் ஆற்றலை பற்றி சொல்லி விளக்கிவிடவோ படித்து அறிந்து கொண்டு விடவோ பாவனை செய்து அறியவோ இயலாது. இறைவனின் அருள் தன்மை அணு அணுதோறும் உள்நின்று விளங்கி கொண்டிருந்தாலும் அதனை உணர்ந்தறியும் ஆற்றல் மன அறிவு படைத்த மனிதனுக்கே உண்டு. மற்ற பிறவிகளில் வெறும் புலன் உணர்வுகளை செயல்படுகின்றன. அவ்வாறு ஓரறிவு கொண்ட தாவர இனம் முதல் ஐயறிவு கொண்ட விலங்கினம் வரையிலும் ஓர் ஆன்மாவுக்கு எத்தனையோ பிறவிகள் தேகச்சூழல்கள் ஏற்பட்டு அவற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலைக்கு வந்து இப்பொழுது இம்மனித பிறப்பு கொண்டுள்ளது. இம்மானுட பிறவியில்தான் 6வது அறிவு மன அறிவாக விளங்குகின்றது. மனம் அசுத்த நிலையில் மாயையில் மூழ்கி கிடக்கும்போது கடவுள் உண்மையை அறிய முடிவதில்லை. இந்த அறியாமையை அகற்றி இறை உண்மையை அறிய முற்பட்ட ஞானியர் யோகியர் அனைவரும் புறத்தே இருந்து முயன்று அகம் நோக்கி சென்றனர். உடல்நிலை உயிர்நிலையை கடந்து
ஆக ஆன்ம நிலையில் ஒன்றிப் போவதே, புதைந்து போவதே ஆனந்த நிலையாகவும் அதுவே முடிந்த நிலையாகவும் கருதினர். அருள் என்பதே அப்படித்தான். அ உடல், ரு உயிர், இல் இல் உள்ளொளி என அமைந்துள்ளது. ஆன்ம நிலையில் ஒடுங்கி போனதால் அவர்கள் உடலையும் உயிரையும் இழந்து வாழ்வற்று போயினர். தாம் அனுபவித்த இன்பத்தை பிறர் அறியுமாறு சொல்ல முடியாமலும் போயினர். இதனையே கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று குறிப்பிட்டனர். ஆனால் வள்ளல் பெருமான் அந்த அருள்நிலை நின்று இறைவனின் அருளை முழுமையாக உணர்ந்து அனுபவித்து அதனை பிறரும் அறிந்து அடையும் வண்ணம் அருளையே வாக்களாக வெளிப்படுத்தி திருவருட்பாவை நமக்கு வழங்கியுள்ளார். அதில் அருளின் துணையால்தான் அருளை உணர்ந்தறிய முடியும் என்று கூறியிருப்பதை அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாகின்றது என்னடி தாயே, தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்றறியாயோ மகளே. என்னும் அருட்பாவினால் நாம் உணரலாம். திருநடமிடுவது இறைவனின் திருவடிகளே. இறைவனின் திருவடிகளாக விளங்குவது அருளே. வள்ளல் பெருமான் அருள்நிலை நின்று திருவருட்பிரகாச வடிவம் பெற்று ஒவ்வொரு ஆன்மாவின் உள் நின்றும் பக்குவப்படுத்தி மேநிலைக்கு ஏற உதவி கொண்டுள்ளார். அருள் நம்மை அகநிலையில் நிலைத்து நிற்க உதவுகிறது. தயவு நம்மை அந்நிலையிலிருந்து அனகமாக வாழ உதவுகிறது. இருளது செறிந்த இன்னலே நிறைந்த இல்லுடையவர்களே யாரும் என்பதால் இவ்வுலக மக்களின் வாழ்வு இருள் நிறைந்ததும் துன்பம் மிகுந்ததும் ஆகும். புற உலக இல்வாழ்வு எல்லாம் அருள் இல்லாத காரணத்தால் இல் வாழ்வாக இல்லாத வாழ்வாகவே உள்ளது. வாழ்வதற்கு எல்லோருக்கும் இல்லமாகிய வீடு தேவைப்படுகிறது. புற உலக இல்லம் மெய்யான இல்லம் அல்ல. உள் விளங்கும் ஆன்மாவே உண்மை இல்லமாக விளங்குகின்றது. இவ்வான்ம இல்லம் இருள் நிறைந்து விளங்குகின்றது. அருள் ஒளி உதயமாகும் தருணம் இருள் தானாக விலகுகிறது. இந்த பிரபஞ்ச தோற்றமே இல்லாத காலத்து எங்கும் வெளிமுற்றும் இருளே சூழ்ந்து விளங்கியது. ஆனால் அந்த இருளிலும் ஒளி மென்மையாக ஊடுருவி விளங்கி கொண்டுதான் உள்ளது. இதனை காரொளி என்பர். இங்கு இருள் என்றது இப்பொழுது நாம் உள்ள நிலையிலிருந்து எண்ணி பார்த்தால் சென்ற காலத்தின் அளவு இவ்வளவு என அறிய முடிவதில்லை. இனி வருங்காலம் எவ்வளவு என்று ஊகிக்க இயலுவதில்லை. இத்தருணம் கிடைக்கப்பெற்றுள்ள இம்மனித பிறவியே இறையருளை பெறுவதற்கு ஏற்றதாக உள்ளது. அறியாமை இருள் நீங்குவதற்கு இறையருளே உள்நின்று உதவ வேண்டியுள்ளது. இன்று தீபாவளி திருநாள். தீப ப்ளஸ் ஆவளி. தீபங்களின் வரிசை எங்கும் ஒளியை பரப்பி இருளை விரட்டும் திருநாள். தீபாவளி இரவில்தான் கொண்டாடப்படுகிறது. மாயா இருள் நீங்கி அருள் ஒளி பரவும் நேரமே அகநிலையின் தீப ஒளி காணும் திருநாள் ஆகும். வள்ளல் பெருமான் திருவருட்பாவில்
ஒரு பாடலில் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்தென் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதிதான் நான் பெற்ற நெடும்பேற்றை நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாதன் என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று குறிப்பிடுகிறார். பாதி இரவில் இறைவன் எழுந்து அருள்பாலித்த தன்மையை விவரிக்கின்றார். பாவியனை என்றது பாவம் செய்த என்று பொருள் அல்ல. பாவிக்காமலும் அதாவது எண்ணாமல் உள்ள என்னையும் இறைவன் எழுப்பி அருட்ஜோதியை வழங்கி வாழ்வித்தார் என்பதை அறிகிறோம். தை மாதம் தொடங்கி ஆணி முடிய உள்ள 6 மாத காலம் உத்தராயணம் எனவும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய உள்ள 6 மாத காலம் தட்சிணாயனம் ஆகும். தை முதல் கணக்கிட்டு பார்த்தால் புரட்டாசி 9வது மாதம் ஆகும். இந்த கணக்குப்படி ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஒரு ஆண்டில் உள்ள 12 மாதங்களுக்கு ஏற்கும்போது ஒரு மாதம் 2 மணியாக கணக்கிடப்படுகிறது. புரட்டாசி 9வது மாதம் ஆகையால் அது 18வது மணியாகும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேரமாகும். பின் மாலை 6 மணி முதல் நடு இரவு 12 மணியே 18வது மணி. இந்த நடு இரவில்தான் மன ஓர்மையோடு இறைவனை வணங்கி பல சக்தி சித்திகளை பெறுவர். எனவே புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இம்மாதத்தில் மகாலய அமாவாசையின் அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மகம் இம் + அகம். இம் என்னும் சங்கார பிரணவம் அகமாகிய ஆன்மாவில் விளங்க அதனோடு ஒன்றுபடுதலே காயம், அதாவது லயம் எனவும் சொல்லப்படுகின்றது. அமாவாசையின் அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு சக்தி என கொண்டு கொண்டாடுவர் உலக வாழ்வில் உள்ளோர். இதயம், மணிபூரகம், சுவாதிட்டானம் ஆகிய 3 ஆதார நிலைகளிலும் மலைமகள், திருமகள், கலைமகள் ஆகிய தெய்வங்களை வணங்கி முறையே உடல் வலிமை, செல்வம், கல்வி என்னும் செல்வங்களை பெறுகின்றனர். 10ஆம் நாள் விஜயதசமியாகும். கீழ்நிலையில் விநாயகர் மூல கணபதியாக விளங்குகிறார். யோகியர்கள் இதயத்திலிருந்து கீழிறங்காமல் மேல் நோக்கி செல்வர். இதயம், கண்டம், புருவனடு ஆகிய 3 ஆதாரங்களில் 3 நிலைகளாக மொத்தம் 9 நிலைகளை அடைவர். இதயத்தே வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி. கண்டத்தே காளி, கலவிகரணி, பலவிகரணி. புருவனடு பலப்பிரதமணி, சர்வபூததமணி, மனோன்மணி என்பதாகும். இத்துடன் தெய்வ வாழ்வு 80வது பாடல் ஒரு பகுதி நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.